نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, கடந்த சில தினங்களாக இன்றைய சூழலில் நமக்கு தேவையான சில செய்திகளை பற்றி நேரலையில் கருத்துக்களை பகிர்கிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 2 முக்கியமான செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, இன்றைய சூழலில் பள்ளிவாசல்களினுடைய நிலைமைகள். இன்னொன்று, பள்ளிவாசலில் உள்ளவர்களுடைய சூழ்நிலைகள். இந்த 2 குறித்தும் மிகவும் தேவையான அவசியமான இச்சூழலில் பகிரப்பட வேண்டிய சில கருத்துக்கள் என்பதால் உங்களோடு இந்த நேரலை. பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது, இபாதத்துகள் நடைபெறவில்லை, கூட்டாக நடைபெறவில்லை. பள்ளிக்கும் நமக்குமான போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. குறிப்பாக வராதவர்களெல்லாம் வந்து குவிகின்ற ரமதானில் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டிருப்பது மனவேதனையை, சமயங்களில் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை பார்த்து கண்ணீரெல்லாம் வருகிறது. ஆனால் பல்வேறு நன்மைகளை கருதி எடுக்கப்பட்ட முடிவு இது, இங்கு அல்ல, சர்வதேச அளவில். நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அத்தீனு யுஸ்ருன், இந்த மார்க்கம் லகுவானது, மிகவும் லகுவானது. வரட்டு சித்தாந்தங்களை கொண்ட, பின்பற்றுவதற்கு கடினமான சூழ்நிலைகளை உடைய மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் லகுவானது. குறிப்பாக அல்லாஹ் குர்ஆனில் நோன்பை குறித்தும் இன்ன பிற விஷயங்கள் குறித்து பேசும்போதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவது, இறைவன் உங்களுக்கு லகுவை நாடுகிறான், கஷ்டத்தை நாடுவதில்லை. ஒரு பேர் அபாயம் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற ஒரு வைரஸ் நோயினுடைய தாக்கத்தால் மனிதகுலம் மிரண்டு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் பள்ளிவாசல்கள் பூட்டப்படுவது என்பது கடமை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களை நீங்களே நாசத்திலே போட்டு விடாதீர்கள், உங்களை நீங்கள் நாசப்படுத்தி கொள்ளாதீர்கள். இதனுடைய அர்த்தம், ஒரு அபாய சூழ்நிலை ஏற்படுகிற போது நாம உயிரை தற்காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்கத்தில் எல்லாவற்றையும் விட மேலானது மனித உயிர். அதனுடைய மதிப்பும் மகத்துவமும் ரொம்ப உயர்வானது. அந்த மனித உயிரை காப்பாற்றி கொள்ளுவதற்காக ஷரியத்தின் எல்லா சட்டங்களையும் தளர்த்தலாம், தப்பில்லை. உங்களுக்கு தெரியும், வேறு எந்த உணவும் இல்லை என்கிற போது உயிர் காப்பாற்றி கொள்ள ஒருவன் மது அருந்த முடியும். உயிர் காப்பாற்றி கொள்ள ஒருவன் பன்றி இறைச்சி போன்றவற்றை பயன்படுத்த முடியும், உண்ண முடியும். மார்க்கத்தில் முற்றிலும் விளக்கப்பட்டது என்று தடை செய்யப்பட்டிருக்கிற பொருட்கள் கூட ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிற சூழல் வருமானால், ஒரு உயிருக்கான அபாய சூழல் ஏற்படுமானால், அவைகளெல்லாம், அதாவது விளக்கப்பட்டவைகளெல்லாம் ஆகுமானவைகளாக மாற்றப்பட்டு விடுகிறது. ஒரு உயிர் கொல்லப்படக்கூடாது என்பதில், ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் தெளிவாக இருக்கிறது. அதனால் தான் திருக்குர்ஆனுடைய வசனம், ஒரு உயிரை கொன்றவன் உலகத்தையே கொன்றவன், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, ஒரு உயிரை காப்பாற்றி வாழ வைத்தவன் உலகத்தையே வாழ வைத்தவன் என்கிற திருக்குர்ஆனினுடைய அற்புதமான தத்துவம் இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருந்தி வரும். அதனால்தான் இப்ராஹிம் என்கிற தியாகசீலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை பறி கொடுக்க முற்பட்ட போது அதனை தடுத்து நிறுத்தி இறைவன் ஆட்டை கொடுத்ததன் பின்னணி என்ன தெரியுமா? உலகத்தில் மனித உயிர் மகத்தானது, அது பலி கொடுக்கப்படுவதற்கானது அல்ல, அது காப்பாற்றப்பட வேண்டியது. நரபலி அதனை நீக்கிட மாந்தர் நல்லோன் காட்டிய மார்க்கம், சிறமேற்கொண்டு முஸ்லிம் யாவரும் செய்வோம் வாழ்வினில் தத்தம் என்கிற பாடல் வரிகளுக்கேற்ப நரபலி ஆகிவிடக் கூடாது என்பதால் மனித உயிரின் மதிப்பு இஸ்லாத்திலே மகத்தானது, அது காப்பாற்றப்பட வேண்டும். அதிலும் ஒரு நோய் தொற்றினுடைய அபாயம் உலகம் முழுக்க பேசப்படுகின்ற, பரவலாக சொல்லப்படுகிற, விழிப்புணர்வு ஊட்டப்படுகிற ஒரு நேரத்தில் நாம் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு தெரியும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வியாதி பரவல் உள்ள ஒருவர், ஒரு குஷ்டரோகம் போன்ற ஒரு நோயை சார்ந்த ஒருவர், சகீஃப் என்கிற குழுவினர்களிலே உள்ள ஒருவர், அந்த சகீஃப் குழுவினர் பெருமானாரிடத்திலே கைபிடித்து அவர்கள் ஒப்பந்தம் செய்ய முன்வந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோய் தொற்றுக்கான சூழ்நிலையை உணர்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஜி ஃபபாயஅனாக, நீங்கள் கைபிடித்து பைஅத்து செய்ய வேண்டியதில்லை, யாரோடும் நீங்கள் கை கொடுக்க வேண்டாம், நீங்கள் திரும்பி செல்லுங்கள், உங்களோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்ததாக எடுத்துக்கொண்டோம், கரம் பிடித்து உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, உங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று அவரை திருப்பி வைத்த நிகழ்வு, அனுப்பி வைத்த நிகழ்வு ஹதீஸ் ஷரீஃபில் பிரபலமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பேரிடர் காலம். எனவே இந்த பாதுகாப்பு சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் பள்ளிவாசல்கள் என்பது இன்றைக்கு பூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து, பூட்டப்பட்டிருக்கிற இந்த பள்ளிவாசல்களில் ரமதானுடைய காலம் பூட்டப்படுகிறதே என்கிற வேதனை நம்மில் பலருக்கு. உண்மைதான், நிரம்பி வழியும் பள்ளிவாசல்கள், சமயங்களில் ஒரு மத்தியான வேளையில், நோன்பு திறக்கிற வேளையில், இரவு வேளைகளில், குறிப்பாக இறுதிப்பத்தின் வேளைகளில் எல்லாம் குர்ஆன் கூட ஓதுவதற்கு கிடைக்காது என்கிற அளவுக்கு அத்தனை குர்ஆன்களும் எல்லோருடைய கைகளுக்கும் போயிருக்கும் என்கிற அளவு திருக்குர்ஆனை தொட்டு பார்த்து அந்த தழுவிய தருணங்கள் எல்லாம் இப்போது நமக்கு கண் முன்னாலே வருகிறது. ஒன்றுமில்லை, இழப்பதற்கு ஒன்றுமில்லை. தராவீகை பள்ளிவாசலில் நிறைவேற்ற முடியவில்லை என்கிறோம், வீட்டிலே தொழுகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சுன்னத்து நஃபிலான தொழுகைகளை பள்ளிவாசலில் தொழுவதை விட வீட்டிலே தொழுவது சிறந்தது. எனவே வீட்டிலே தொழுகிறோம், அந்த சிறப்பு கிடைத்து விடுகிறது, எல்லாமே கிடைத்து விடுகிறது. இந்த பூட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசலுடைய இந்த ரம்ஜானுடைய நேரத்தில் நமக்கு மிஸ் ஆகிறது ஒன்னே ஒன்று, பெரும்பாலான பேருக்கு மிஸ் ஆகிறது, 99% பேருக்கு மிஸ் ஆகுது. என்ன தெரியுமா? குர்ஆன் முழுவதையும் தராவீகிலே ஓதப்பட்டு கேட்கிற வாய்ப்பு. அந்த ஒன்றை மாத்திரம் நாம் இப்போது இழந்திருக்கிறோம். தராவீஹ் கிடைத்துவிடும் வீட்டிலே தொழுதாலும், ஃபர்து தொழுகைகளும் கிடைத்துவிடும், முழு நன்மைகளும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் கிடைத்து போய்விடும். மிஸ் ஆகிற ஒன்னே ஒன்று, குர்ஆனை முழுமையாக கேட்கிற அந்த பாக்கியம் மட்டும் இல்லை. ஆனாலும் உறுதியாக நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கடந்த ஆண்டுகளில் எல்லாம் தராவீகை பள்ளிவாசலிலே வழக்கமாக தொழுவதை வழமையாக கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் இந்த ஆண்டு வீட்டிலே தொழுதாலும் முழு குர்ஆனை ஓதி முடித்த நன்மையை அல்லாஹ் தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அல்லவா, இதா சாஃபர் அல் அப்து அவ் உஸீப பிமர்லின், ஏதாவது ஒரு பிரயாணி அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறவனுக்கு அவனுடைய இபாதத்துகளில் குதிபலகு மாக்கான அமலு சஹீஹன், அவன் நன்றாக இருந்த காலத்தில், பிரயாணம் இல்லாமல் உள்ளூரில் இருந்த காலத்தில் செய்ததை போன்று நன்மை தரப்படும். நோய்வாய்ப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் நோயில்லாமல் இருந்த போது அவன் செய்ததை போல அவனுக்கு நன்மை தரப்படும் என்கிற அடிப்படையில் இவ்வளவு காலமும் தராவீகிலே குர்ஆனை முழுமையாக செவிமடுத்து தொழுத பாக்கியத்தை இவ்வாண்டு செவிமடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. அதை முழுமையாய் நம்புவோம், அல்லாஹ் நமக்கு தருவான். மற்றபடி திறந்திருக்கிற பள்ளிவாசல்களால் அங்கே சென்றுதான் இவைகளை நிறைவேற்ற முடியுமே என்கிற அளவுக்கு மார்க்கம் நம்மை கடுமைப்படுத்தி வைக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த தலைப்பினுடைய இரண்டாவது பகுதி பள்ளியிலே உள்ளவர்களின் நிலைமைகள். பள்ளியிலே உள்ளவர்களின் நிலைமைகளை குறித்து கொஞ்சம் பேசுவதற்கு தயக்கமாக இருந்தாலும் சமுதாயத்திற்கு இப்போது சொல்லியாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். எந்த தவறான கற்பிதங்களும் உள்நோக்கமும் தயவு செய்து இந்த தலைப்பிற்கு கீழே வைத்து விட வேண்டாம். பள்ளிக்குள்ளே இருக்கிற பணியாளர்கள், குறிப்பாக இமாம்கள், துணை இமாம்கள், முஅத்தின்கள், பள்ளிவாசலுடைய ஊழியர்கள், இவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சில பள்ளிவாசல்கள் அதை நிறைவாக செய்கிறது என்றாலும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலே இருந்து வரக்கூடிய சப்தங்களும் கேட்கக்கூடிய புலம்பல்களும் நல்ல விதமாக இல்லை. இன்றைக்கு பல பள்ளிவாசல் நிர்வாகங்கள் யோசிக்கிறது, இவர்கள் எந்த வேளையும் செய்யவில்லையே, பள்ளி பூட்டப்பட்டிருக்கிறதே, இவர்களுக்கு சம்பளம் தர வேண்டுமா, இவர்களுக்கு போனஸ் தர வேண்டுமா,
பாதி சம்பளம் கொடுக்கலாமா, அல்லது ஏதாவது ஒரு கருணை தொகை என்ற அடிப்படையில் ஒரு 1000 2000 கையில் கொடுத்து ஒரு மாதத்திற்கான மளிகை செலவை கொடுத்து கதையை முடித்து விடலாமா என்றெல்லாம் எத்தனை சிந்தனைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிர்வாகிகளின் இதயங்களை அல்லாஹ் விசாலமாக்கி வைக்க வேண்டும். உங்களுடைய பள்ளியில இமாம்களாக முஅத்தின்களாக பணியாற்றக்கூடியவர்கள், நீங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒன்றும் கவர்மெண்ட் சேலரி கொடுக்கல. நீங்க தயவு செய்து இறங்கி பேசுவதாகவோ தரம் தாழ்ந்து விமர்சிப்பதாகவோ நினைக்க வேண்டாம். இது ஒரு புனித ரமலானுடைய தலைவாயில் உங்களிடத்தில் சில நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்தாக வேண்டும் என்கிற வேட்கையில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே இவர்களுக்கெல்லாம் பள்ளிவாசலுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் அல்ல. அவர்களுக்கு எதுவும் பென்ஷன் வருகிற ஆள் அல்ல. அவர்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எல்லாம் உரியவர்கள் அல்ல. வருங்கால வைப்பு தொகைகளோ இந்த தொகைகளோ அந்த தொகையோ இறந்த பின்போ கருணை தொகையோ ஒன்றும் இல்லை. எப்போது நின்றாலும் அந்த மாத கணக்கை முடித்து கொண்டு அவர்கள் போக வேண்டும் என்பதுதான் பள்ளிவாசலின் ஊழியர்களுக்கு நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதி. சொல்லப்போனால் ஆண்டு முழுக்க அவர்கள் எந்த ஊரோ, அவர்கள் பிறந்த இடம் எதுவோ, வாழ்ந்த இடம் எதுவோ, உறவுகள் இருக்கிற இடம் எதுவோ, உங்களின் ஊராகவே வந்து ஐக்கியமாகி விடுபவர்கள் தான் இந்த பணியாளர்கள் எல்லாம். வாழ்க்கையில ஊதிய உயர்வு கேட்டவர்கள் எந்த நாளும் உங்களிடத்தில் போராடியதில்லை. நன்றாக சொல்லுவோம், நம்முடைய நாட்டின் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் ஸ்ட்ரைக் செய்யாமல், ஊதிய உயர்வு கோரி போராட்டம் நடத்தாமல், ஏதாவது சில ஊதியங்களுக்காக வேண்டிய அற்பத்தனமான நிலைகளில் இறங்காமல் கண்ணியமாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பள்ளிவாசலுடைய பணியாளர்கள். இப்போது கூட ஊரடங்கு காலம் என்றாம். ஊரடங்கு இல்லாத காலத்திலே கூட ஆண்டுதோறும் என்ன நடக்கிறது? மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக அல்லது மாவட்டங்களின் சார்பாக உலமா சபை நிர்வாகிகளுக்கு தாழ்மையான வேண்டுகோள் வைத்து நல்ல போனஸ் கொடுத்து அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஒரு லெட்டர் பேடிலே ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுகிறது. கிடப்பிலே தூக்கி போடுபவர்கள் நிறைய பேர், நாட்டிலே தருபவர்கள் 1-2% பேர். இவர்களுடைய ஊதியத்தை இந்த ஊரடங்கு காலத்திலே குறைக்கலாமா? கொடுக்காமல் இருக்கலாமா? இதை ஒரு கருணை தொகையாக கொடுப்பதை போன்று பார்க்கலாமா? வேலை இல்லாமல் அவர்கள் வாங்குகிறார்களே என்பதை போல சிந்தனை, எவ்வளவு வரட்டு சிந்தனை, கல்மணம் கொண்டவர்களுக்கு வரக்கூடிய சிந்தனை அல்லவா அது? தயவு செய்து இந்த மாபெரும் தவறை பள்ளிவாசலில் ஊழியர்களுக்கு எல்லாம் பூட்டப்பட்டு அடைபட்டு கிடக்கிற இந்த காலத்திலே மட்டும் அந்த தவறை செய்து விடாதீர்கள். சொல்லுவதற்கே தயக்கமாக இருந்தாலும் சொல்லியாக வேண்டும். நாட்டில் பல்வேறு இமாம்களின் நிலைமையை சொல்லுகிறேன். ஜகாத்து தொகையை கூட வாங்கி கொள்ளுகிற நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய பொருளாதார நிலை என்பது எவ்வளவு தாழ்ந்திருக்கிறது. ரொம்ப கொஞ்சம் இறங்கி சொல்றதுன்னா, துப்புரவு பணியாளர்களின் சம்பளங்களுக்கு ஈடு இணையாக இன்றைக்கு நிறைய இமாம்களுடைய சம்பளம். அந்த நிர்வாகிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதற்கு இப்படி அவர்கள் இமாம்களை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு பல நிர்வாகம் யோசிக்கிறது, என்ன பூட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் எதற்காக சம்பளம் தர வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்வின் வீட்டை நிர்வகிக்கிறீர்கள். இமாம்களும் முஅத்தின்களும் ஊழியர்களும் பள்ளிவாசல் என்கிற அல்லாஹ்வின் வீட்டை பராமரிக்கிற பணியாளர்கள். அவர்களுடைய ஊதிய விஷயத்தில் இப்படி செய்யலாமா? குறிப்பாக அரபு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய முதர்ரிசுகள் என்கிற கல்லூரி பேராசிரியர்களின் நிலைமை இன்னமும் மோசம், சொல்லுவதற்கு முடியவில்லை. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு 20 வயது பையனுக்கு இருக்கக்கூடிய வருங்காலம் குறித்த, லைஃப் செட்டில் ஆகுவது குறித்த எந்த சிந்தனைகளும் கூட இல்லாமல் மதரசாக்களின் பாட அறைகளிலும் பள்ளிவாசல்களின் மெஹராபுகளிலும் இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு பேரிடர் காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விசாலமான நிவாரணங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த குறுகிய புத்திகளோடு யோசிக்கலாமா? பல இடங்களில் அப்படி பேச்சு வருகிறது. பாதி சம்பளம் கொடுத்தால் போதுமா? இந்த ஆண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? கஞ்சி வசூல் கிடையாது. கஞ்சி வசூல் இருந்தால் தானே நாங்கள் உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும். அதாவது ஓப்பனாக சொல்கிறதுனா, கல்லாவில் இருந்தால் நான் எடுத்து கொடுப்பேன், இல்லைன்னா நீ கொஞ்சம் குறைச்சிக்கலாமல்லன்னு கேட்கறதுக்கு நீங்கள் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லையே. இது ஒரு பேரிடர் காலம்.
யாரிடமாவது உங்கள் மஹல்லாவிலே இருக்கிற தனவந்தர்களை தொடர்பு கொண்டு தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டி வழக்கம்போல் ரமலானில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதானே நிர்வாகத்தின் திறமை. இருந்தால் எடுத்து கொடுப்பதும், இல்லாவிட்டால் சலாம் சொல்லிவிட்டு அமர்வதற்கும் நீங்கள் ஏன் இருக்க வேண்டும்? சமூக வலைத்தளங்களில் இப்படிப்பட்ட நிர்வாகிகளை குறித்து தரம் தாழ்ந்த கண்டன விமர்சன வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கிறது. நான் அதை பேசவில்லை. அவ்வளவு தூரம் உங்களை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்கிற அடிப்படையில் இது பேசவில்லை. குறிப்பாக ஹாஃபிதுகளின் நிலையை குறித்து நான் சொல்லியாக வேண்டும். வருடத்தில் ஒரு முறை உங்களுடைய பள்ளிவாசலில் 30 நாட்களும் தராபீஹ் தொழுகைக்கு வந்து அவர்கள் இதயத்திலே காலமெல்லாம் சுமந்து வைத்திருக்கிற திருக்குர்ஆனோடு போராடி பகலும் இரவும் பாடம் பார்த்து உங்களுக்கு திருக்குர்ஆனை துவக்கத்தில் இருந்து கடைசி வரை ஒரு முறை செவிமெடுக்க செய்கிற புனிதமான பணியை அல்லாஹ் இந்த உம்மத்தில் சில பேரை வைத்து வாங்கி கொண்டிருக்கிறான். அவர்கள் அந்த கூட்டம் தான் ஹாஃபிதுகளின் கூட்டம். தராவியாவே இல்லை, அப்புறம் ஆப்சாவுக்கு என்ன என்று சொல்லி கதையை தயவு செய்து முடித்து விட வேண்டாம். அன்போடு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் யாரை இந்த ஆண்டு தராவி தொழு வைப்பதற்காக வேண்டி முடிவு செய்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு தயவு செய்து உங்களால் முடியுமானால் ஏதாவது ஏற்பாடு செய்து அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து விடுங்கள். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் செய்தாக வேண்டும். எத்தனையோ நிர்வாகிகள் தாராளமாக அப்படி முன் வந்திருக்கிறார்கள். நான் முன் வராதவர்களை பற்றி சொல்லுகிறேன். ஹாஃபிதுகளின் நிலைமை கவலைக்கிடமானது. ரமலானிலே குறிப்பாக இது போன்ற சில அன்பளிப்புகளை நம்பி அவர்களின் வாழ்க்கை நடக்கிறது. சைடில் நின்று யாராவது 4 பேர் பேசுவான், இப்படி தொழுக வைக்கிறீங்களே காசு வாங்கலாமா என்றெல்லாம். யதார்த்த நிலைமைகளையும் மார்க்க சட்டங்களையும் ஆழமாக புரியாத சில அறிவெளிகளின் கருத்து அது. நாம் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசல்கள் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலவரமும் கள நிலவரமும் அதனுடைய யதார்த்தங்களையும் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் நிறைய ஹாஃபிதுகள் ஓதக்கூடிய மாணவர்களாக ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள். வருடத்தில் ஒரு மாதம் அவர்கள் தொழ வைப்பார்கள். நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு ஒரு ஹதியா கொடுப்பீர்கள். நான் கட்டாயம் என்று சொல்ல வரவில்லை. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் தரக்கூடிய அந்த ஹதியா தான் அவர்கள் அடுத்த ஆண்டு ஓதுவதற்கு தேவையான கிதாபுகளை வாங்குவார்கள். அடுத்த ஒரு ஆண்டு அவர்கள் மதரசாக்களிலே போய் ஓதுவதற்கு தங்களின் சொந்த கல்வி செலவுகளுக்கு அவர்கள் அதைத்தான் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு எல்லாம் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பள்ளியை பூட்டும் சூழ்நிலை வந்துவிட்டது என்பதற்காக அவர்கள் நிர்கதியாக இருக்க வேண்டுமா என்ன? வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தின் சில சூழ்நிலைகள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு ஹாஃபிதுகளிடத்தில் ஃபோன் செய்து, அப்புறம் இந்த வருஷம் தராவியா இல்லை உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கள்கிட்ட பைசாவெல்லாம் எதிர்பார்க்காத, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீ பார்க்குறத பார்த்துக்கோ. இது எப்படி ஒரு கல்மணம் கொண்ட இதயத்திலிருந்து தானே இது வர முடியும்? நீங்கள் சொந்த கையை அறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. ஒரு கருணை அடிப்படையில் ஏதாவது செய்யலாமே. இன்றைக்கு இருக்கிற பல்வேறு சமுதாய அக்கறை கொண்டவர்களினுடைய எதிர்பார்ப்பும் இதுதானே. 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் செய்து அப்படி சொல்லுகிறார்கள். சில பேர் தெளிவாக சொல்லுகிறார்கள் ஹாஃபிஸ்களிடம், கஞ்சி வசூல் பண்ணி தான் உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், இந்த வருஷம் கஞ்சி இல்லாதனால உங்கள் பொழப்பும் உங்களுக்கும் எங்களால் தர முடியாது, முத்தவள்ளி சொல்ல சொன்னார் என்று சொல்லி கணக்கு பிள்ளை சொல்லிவிட்டு வைத்து விடுகிறார். அந்த முத்தவள்ளி அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் ஒருவேளை தராவீக நடந்தால் அவர் தொழ வைக்க வேண்டும், வராவிட்டால் அவர்கள் இதென்ன ஒப்பந்த பணியாளர்களுடைய நிலைமையா? நீங்கள் ஏதாவது தினக்கூலிக்கு அவர்கள் பேசி வைத்திருக்கிறீர்களா? இது மார்க்கத்தினுடைய மிக உயர்ந்த மாண்புகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட பணி அல்லவா? இவ்வளவுதான் எனக்கு தர வேண்டும், இல்லாவிட்டால் வரமாட்டேன் என்று அவர்களும் பேசக்கூடாது என்கிற பணி அல்லவா இது? நீங்கள் தரக்கூடியதை வாங்கி கொள்ளுகிற சூழ்நிலையில் அவர்கள் பணியாற்றிவிட்டு செல்லுகிற குர்ஆனுக்காக அல்ல, அவர்கள் தரும் நேரத்திற்காக அவர்கள் நீங்கள் அந்த ஊதியத்தை தர வேண்டும் அல்லவா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் நிர்வாகிகளின் மனோபாவம் சற்று கருணையோடு யோசிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் அல்லவா, எத்தனை இமாம்கள், எத்தனை முஅத்தின்கள், எத்தனை ஹாஃபிதுகள், அவங்கெல்லாம் சொந்த ஊர்க்காரங்க அல்ல, அவர்கள் வெளியூர்காரர்கள். ஏதோ பிறந்த ஊர் ஒன்று, உறவுகள் எல்லாம் இருக்கிற ஊர் ஒன்று.
உங்கள் ஊரிலே வந்து உங்கள் ஊரிலே இருந்து உங்கள் ஊரிலேயே மௌத்தாகி உங்கள் ஊரிலேயே அடக்கம் செய்யப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? சமீபத்தில் சென்னையில் ஒரு ஆலிமினுடைய மரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைனுலாபுதீன் மன்பைன்னு ஒருத்தர் அவர் மரணிக்கிறார். பூட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல், அவருடைய அறை, மேல் மாடியில் மோதினார். வேற யாரும் இல்லை, யாரும் இல்லை. நிர்வாகிகள் உட்பட நீங்கள் அத்தனை பேரும் அவரவர்கள் வீடுகளில் சொகுசாக தூங்குகிறீர்கள். ஊரடங்கில் ஊருக்கு போக முடியாத அவர் பள்ளிவாசலை கட்டி காத்து கொண்டு அவரும் மோதினாரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். நள்ளிரவில் மாரடைப்பு. நல்ல வேளை செயலாளருக்கு போன் செய்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பூட்டாமல் கதவை திறந்து வைத்துவிட்டு படுத்து விட்டார். சிறிது நேரத்தில் செக்ரட்டரி வந்து பார்க்கிற போது மௌத்தாகி இருக்கிறார். வந்து மோதினாரை சப்தம் போட்டு கூப்பிட்டு கேட்டை திறக்க சொல்லி, நான் சொல்ல வருவது அந்த மரணித்தவர் குறித்த விஷயங்களை சொல்ல அல்ல. சில ஊர்களில் பணியாற்றுகிற ஆலிம்கள் பள்ளிவாசலை கட்டி காய்த்து கொண்டு பூட்டப்பட்ட பள்ளிவாசலுக்கு இடையிலே அவர்கள் மாத்திரம் உங்கள் பள்ளி தொழுகை இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அங்கே தொழுது கொண்டு காத்திருக்கிற பணியாளர்களுக்கு மக்கள் தான் போறது இல்லையே, பள்ளி பூட்டியிருக்க, சம்பளம் கொடுக்கறதா வேணாமா என்று யோசிப்பது எவ்வளவு மோசமான சிந்தனை. இந்த சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் ஏதோ கம்பெனி நடத்துவதாக நினைத்து கொண்டு பள்ளிவாசலை நிர்வகிக்கிறீர்களோ என்கிற சந்தேகம் வருகிறது. தயவு செய்து உலமாக்களினுடைய, முஅத்தின்களினுடைய, ஹாஃபிதுகளினுடைய வாழ்வாதாரங்களையும் அவர்கள் வருடம் முழுக்க எப்படி போராடுகிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். உயர்ந்த இடத்தில் இருக்கிற சில பணக்கார இமாம்களை பார்த்து கொண்டு எடை போடக்கூடாது. ஓரஞ்சாரங்களில், கிராமங்களில் யாராவது ஜக்காத்து தொகை கொடுத்தால் கூட வாங்கி தன் குடும்பத்தை நடத்தி கொள்ளலாம் என்கிற மனோநிலையில், தன் பிள்ளைகளுக்கு திருமணத்தை வைத்திருக்கிற மனோநிலையில், தன் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இப்படியெல்லாம் நிறைய பேர். நீங்க ரொம்ப சுருக்கமா சமுதாய சூழ்நிலைகளை பேசுகிற போது கொஞ்சம் இறங்கி விமர்சனம் பண்ணி காசு கேட்கிறாங்கப்பா என்று நீங்கள் பச்சையாக பேசிவிட வேண்டாம். இது சுயநலத்தின் அடிப்படையில் அல்ல, ஒட்டுமொத்த தமிழக பள்ளிவாசல் பணியாளர்களுக்காக பேசப்படுவது. அல்லாஹ் சில பேருக்கு அப்படி விசாலமான சிந்தனையை கொடுத்திருக்கிறான். பாராட்டியும் ஆக வேண்டும் சில நிர்வாகிகளை. இது ஒரு பேரிடர் காலம் என்பதால் மக்களுக்கு உதவ வேண்டும். நாம் அதற்காகத்தான் பள்ளிவாசல் நிர்வாகிகள். சும்மா நிர்வாகியா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நல்ல பணிகளை, அறப்பணிகளை செய்யக்கூடிய நிர்வாகத்தினரை பார்க்கிறோம். சென்னையில் ஒரு பள்ளிவாசல் என்னிடத்தில் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். நல்ல காரியம் ஒரு நாளை பேர் சொல்றதுல தப்பில்லை. முழுக்க முழுக்க பெரும்பான்மையான ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய சென்னையினுடைய கண்ணகி நகர் பள்ளிவாசல். இந்த பள்ளியினுடைய முக்கிய நிர்வாகி என்னை தொடர்பு கொண்டு கேட்கிறார், ஹஜ்ரத், பள்ளியில் நாங்கள் சில லட்சங்கள் ரூபாய் வைத்திருக்கிறோம், சுமார் 7-8 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிறோம். மஹல்லாவில் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். பள்ளிக்கு அப்படி பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறது மாத்திரம் பெருமை இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் செலவு பண்றது தான் பெருமை. அந்த பள்ளிவாசலுடைய 8 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அது அன்பளிப்பாக, சதகாக்களாக, தர்மங்களாக வசூலிக்கப்பட்டது. அதை ஏழை மக்களுக்கு கொடுக்கட்டுமான்னு ஆலோசனை கேட்டுட்டு உடனடியாக களத்தில் இறங்கி மஹல்லாவில் இருக்கிற அத்தனை ஏழை மக்களுக்கும் வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் செய்கிற விசாலமான உள்ளம் கொண்டவர்கள் சில ஏழை மஹல்லாக்களிலே இருக்கிறார்கள். இதே சென்னையினுடைய பனையூரிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகி நேற்றைக்கு தொடர்பு கொண்டு என்னிடத்தில் கேட்டார்கள், 8 லட்சம் ரூபாய் பள்ளியிலே நிதி வைத்திருக்கிறோம், ஒன்றுமில்லை, சும்மா தூங்கிட்டு இருக்கிற பணம் தான். மஹல்லாவிலே நிறைய பேர் ஏழைகள், அவர்களுக்கு செலவுகளாகவும் மளிகை சாமான்களாகவும் தொகைகளாகவும் இதை கொடுக்க நினைக்கிறோம், கொடுக்கலாமா என்று கேட்டுவிட்டு உடனடியாக களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். நாடு முழுக்க நிர்வாகிங்கிறவர் கஞ்சி வசூல் பண்ணி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நாம முத்தவள்ளி என்கிற நினைப்பில பல பேர் இருந்தாலும் சில பேர் அப்படி இல்லைன்னு சொல்றேன். விசாலமாக சில பேர் இருக்கிறார்கள். அது என்னமோ தெரியல, சில நிர்வாகிகளுக்கு அவர்கள் அடி வயிற்றிலே கை வைத்ததை போல இப்பவே கவலை, ஒரு வசூலும் ஆகாத, பேங்க்ல இருந்து எடுத்து இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா என்கிற அளவுக்கு. தயவு செய்து உங்களின் மறுமையையும் இந்த விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். விசாலமாக இருங்கள். நான் எல்லோருக்கும், வெறும் நிர்வாகிகளுக்கும் மட்டும் பேசவில்லை, மற்றவர்களுக்கும் சொல்லி ஆக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, முக்கியமான இன்னொரு செய்தி, தமிழகம் முழுக்க சுமார் 150 அரபிக் கல்லூரிகள், சுமார் 700-800 நிஸ்வான் மதரசாக்கள், நிறைய பொதுமக்களினுடைய நிதி ஆதாரங்களிலே இருந்து நடத்தப்படுகிற கல்விக்கூடங்கள் உண்டு. இவங்க எல்லாமே ரம்ஜான்ல வசூல் பண்ணி தான் அந்த வருஷத்தை பூரா ஓட்டிட்டு இருக்கிறாங்க.
உங்களுக்கு தெரியும். உண்மையை உறக்கச் சொல்லி விடுகிறேன், யாராவது 1-2 போலிகளும் இதில் உண்டு என்பதை கசப்பாக இருந்தாலும் அது உண்மைதான், மறைப்பதற்கில்லை. ஆனால் 99% உண்மையாக நடைபெறுகிற பல்வேறு அரபிக் கல்லூரிகள் மதரசாக்களினுடைய நிதி ஆதாரம் என்பது என்ன தெரியுமா? ரமலான் பிறை 1 தொடங்கி 30 வரைக்கும் தமிழகத்தினுடைய முக்கிய பள்ளிவாசல்களிலெல்லாம் வசூலித்து முக்கியமான தனவந்தவர்களிடம் சென்று சந்தா வசூல் செய்து அதிலேதான் ஆண்டு முழுக்க மதரசாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிய பட்ட வகுப்பு வரை வைத்திருக்கக்கூடிய 7 ஜும்ராக்கள் வரை வைத்திருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகள் நிறைய இந்த அடிப்படையிலேயே இயங்குகிறது. யாரும் சேர்த்து வைத்திர சொத்துக்களிலே இருந்து மதரசாவை நடத்துவது 1-2. இவர்களுக்கெல்லாம் இந்த பேரிடர் காலம் தூக்கி மூடியாச்சு, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அடுத்த 1 ஆண்டு அந்த மதரசாவில் கல்வி நடக்க வேண்டும், மாணவ மாணவிகள் பயில வேண்டும், மார்க்க பணிகள் தடையில்லாமல் நிகழ வேண்டும். அதனால உங்கள்ட்ட சொல்ல வர்றது என்னன்னா, உங்க பள்ளிவாசல்ல வந்து நின்று துண்டு பிடிச்சாதான் தருவோம் அப்படின்னு இல்லாம, உங்க வீட்டு வாசுப்படியிலையோ கடவாசுப்படியிலையோ வந்து நின்று ரசீது புக்கு தூக்கிட்டு யாராவது வந்தா தான் தருவோம்னு இல்லாம, தயவு செய்து நீங்கள் கடந்த ஆண்டிலே எந்தெந்த மதரசாக்களுக்கெல்லாம் எந்தெந்த பள்ளிவாசல்களுக்கெல்லாம் என்ன உதவி செய்தீர்களோ அதை அவர்கள் வந்து கேட்காமலேயே அவர்களின் வங்கி கணக்கோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் வைக்க வேண்டும். ரமலானினுடைய நிதி ஆதாரங்களை வைத்துத்தான் முழுக்க வருஷம் முழுக்க மதரசாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் ஊதியத்தையோ சம்பளத்தையோ போனஸையோ அவர்களினுடைய எந்த இதையும் குறைத்து விடாதீர்கள். குறிப்பாக இந்த வருடம் மாத்திரம் உங்களிடம் வராமல் போய்விட்ட ஹாஃபிதுகளை நிர்வாகிகள் தயவு செய்து பழிவாங்கி விடாதீர்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தினுடைய பணிகளில் முன்னிற்கின்ற அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. செல்வந்தர்களிடம் நீங்கள் கையேந்துங்கள், அவர்கள் தர காத்திருக்கிறார்கள். நெருக்கடிதான், இல்லை என்றில்லை, ஆனாலும் தருவதற்கு சில தாராளமான தயாள உள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் சத்தியம் செய்து சொன்ன வார்த்தை, கொடுப்பதால் ஒருவன் ஏழையாக மாட்டான். நிச்சயம் இந்த சமுதாயம் ஏழையாகாது. அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா இந்த புனித ரமதானில் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டிருந்தாலும் பள்ளிகளின் மாண்பு, பள்ளியிலே உள்ளவர்களின் மாண்புகளையெல்லாம் சரிவர கவனித்துக் கொள்ளுகின்ற, அவர்களுக்கு உரிய மரியாதையையும் ஊதியத்தையும் தருகின்ற, இதற்காக வேண்டி தேவையான நிதி ஆதாரங்களை ஹலாலான முறையில் திரட்டி தரக்கூடிய மேன் மக்களாக நம்முடைய நிர்வாக பெருமக்களை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து மீண்டும் பழைய செழிப்பான சூழ்நிலையை அல்லாஹ் நம்முடைய சமூகத்திற்கு, மனித குலத்திற்கு வழங்குவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.